நீண்ட கால போர், ஒரு 500 ஆண்டுகளா நடக்கிற போர். அதனால கொஞ்சம் முன்கூட்டியே ஆரம்பிக்கிறேன். தலைவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணாம இருக்காங்க. இப்போ வந்து நீங்க தேர்தல் பரப்புரை இங்கே தூங்குறீங்க, அதுக்கான காரணம்? மற்றவர்களுக்கு எப்படியோ, எனக்கு வந்து என் இன இறைவன். இப்போ அதில் எழுதியிருக்கு பாருங்க, எம்மை நம்பினோர் அஞ்சுவதற்கு இல்லைன்ட்டு. அவனை நம்பி தான் இந்த போர்க்களத்துக்கு போகிறோம். மற்றவங்களுக்கு தேர்தல், எங்களுக்கு இது போர். அப்போ அவர்கிட்ட சொல்லிட்டு தானே போகணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த 2026 தேர்தலில் வந்து உங்களோட பரப்புரை எதன் நோக்கி ஒரு முக்கிய கட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. நல்ல ஆட்சியை நோக்கி தான் இருக்கும். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சின்னு எங்கள் புரட்சி காவலன் பாடுறான் பார்த்தீங்களா? உலகத்தின் தலை சிறந்த நாடா என் நாடை மாற்றி படைப்பேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உலகமே திரும்பி பார்க்குற ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கும். பூமியின் சொர்க்கமாக மாற்றுவேன் என் தாய்நாட்டு. 234 தொகுதியிலும் உங்களோட இதோட பரப்புரை வந்து முன்னெடுக்கப்படுகிறது இங்கிருந்து. இன்றிலிருந்து 21ஆம் தேதி வரை, ஏப்ரல் 21 வரை இந்த 30 நாட்கள் தொடர்ச்சி. எல்லா கட்சியும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். யாராவது ஊழல் இல்லாத ஒரு கட்சி சொல்லுங்க, உண்மை நேர்மையான ஒரு ஆட்சி சொல்லுங்க, இலவசம் தராத ஒரு கட்சி சொல்லுங்க, வாக்குக்கு காசு கொடுக்காத ஒரு கட்சி சொல்லுங்க. அப்ப எல்லா கட்சியும் ஒரு பக்கம் இருக்கு, அதுக்கு எதிர்பக்கம் நான் இருக்கிறேன். அவங்க சூலாயுதமா இருக்கிறாங்க, நான் வேலாயுதமா இருக்கேன். ஊராயுதமா இருக்கேன். இலவசம்ங்கிறது ஒரு ஏமாற்று. எதையாவது கொடுக்க எதையாவது கொடுத்து என் மக்களை ஏமாற்ற நினைக்கிறாங்க. நான் அதுல இருந்து மாற்ற நினைக்கிறேன். இது ரெண்டுக்கும் தான் போட்டி. புரியுதுன்னு நினைக்கிறேன். இலவசம்ங்கிறது ஒரு ஏமாற்று, லஞ்சம். இது நீண்ட கால போர், ஒரு 500 ஆண்டுகளா நடக்கிற போர். அதனால கொஞ்சம் முன்கூட்டியே ஆரம்பிக்கிறேன்.